ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு பாபிக்யூ பண்ண போகிறோங்க. அந்த பாபிக்யூ வந்து வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான மேரினேஷனும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கூலெல்லாம் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக ஃபயர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மெத்தடும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது நான் பாபிக்யூ பண்ணுறதுக்கு சிக்கன் பீஸ் வந்து 6 லெக் எடுத்துருக்குங்க. இப்போ இதில் வந்து ஸ்கின்னோடு இருக்குன்னு அந்த ஸ்கின் வந்து எனக்கு வேண்டாம், அதனால இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஸ்கின்னோடு செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கலாங்க, அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து ஃப்ரோசனில் இருக்கங்காட்டி ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் வந்து ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிசர் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுங்க. இல்லாட்டி நீங்கள் சும்மா இழுத்திங்கன்னா வந்து ஸ்கின் வந்து கட்டாகி கீழே எட்ஜில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் வந்து எல்லா பீஸும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நடுவில் வந்து கோடு மாதிரி போட்டுக்கோங்க, 2-3 கோடு போட்டுக்கோங்க. கோடு போடும்போது நல்லா வந்து ஆழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலா வந்து உள்ளே வரைக்கும் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஆழமாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸ்க்கும் வந்து பண்ணிவிட்டுங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான மேரினேஷன் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதுக்கான மேரினேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக சேர்த்திக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இது சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாதுங்க, நம்ம தயிர் போட்டிருக்கோம்லங்க, ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ் வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ளே வரைக்கும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கெட்டியான தயிர் இல்லைன்னா உங்கள்கிட்ட நார்மல் தயிர் இருக்குல்லங்க, அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வைங்க, அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தயிரை வந்து அந்த மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாக மேரினேஷன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நான் முந்தின நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் 2 hours அது வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அந்த பீஸில் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பிரஸ்ட் பீஸும் எடுத்தேன். இப்போ அதையும் வந்து நான் கொஞ்சம் மேரினேஷன் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. இதுக்கும் கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தந்தூரி மசாலா சேர்த்திருக்கேங்க. உங்கள்கிட்ட இது இல்லாட்டி நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரஸ்ட் பீஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு பிரஸ்ட் பீஸ் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ அது வந்து நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அதே மாதிரி இதையும் வந்து நான் முந்தின நாள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர்நைட் வைக்க போகிறேங்க. இது இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். இப்போ பாபிக்யூ ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி கிடைக்குதுங்க. நாங்கள் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து நாங்கள் 2-3 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து சார்கோல் வந்து சீக்கிரமாக எரியறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊரில் கற்பூரம் மாதிரி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப் மாதிரி கிடைக்குதுங்க. இதில் வந்து கெரோசின் ஃப்ளேவர் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க போல். ஸோ வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே வந்து அந்த கெரோசின் ஸ்மெல் வருது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சார்கோல் வந்து ஃபயர் பண்ணோன்னா சீக்கிரம் ஃபயர் ஆயிரும். அந்த கறி வைக்கும் போதுங்க எல்லாத்தையும் வந்து ஒரே பக்கமாக வந்து டம்ப் பண்ணி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து ஃபயர் ஆகாது. இந்த மாதிரி வந்து லைனாக தனித்தனியாக வச்சிங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபயர் ஆயிரும். இங்கே வந்து பாபிக்யூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சார்கோல் கிடைக்குங்க.
நாங்கள் இதில் இருக்கிற சார்கோல் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் பாபிக்யூ செய்ய ஆரம்பிக்கும் போதுங்க இந்த மாதிரி தான் வந்து நிறையா வந்து சார்கோல் ஒரே டைமில் டம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணி பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு சரியாக வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஆயில் போட்டோம் ஃபயர் ஆகிறதுக்கு. அப்போவும் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து ஃபயர் ஆகலை. இந்த டைம் தான் வந்து இவ்வளோ குயிக்காக வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஃபயர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கறியெல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ வந்து எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். எங்ககிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ண கொஞ்சம் கறி இருந்துச்சுங்க, அதையும் வந்து மேலே போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இப்படியே வச்சுட்டு இருந்தால் வேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் கறியெல்லாம் நல்லா எரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பாபிக்யூ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீசஸ் எல்லாம் மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக பட்டர் இல்லாட்டி வந்து ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிற பீஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இது கூட வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க பிரஸ்ட் பீஸு வந்து ஒன்றும் வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்படி சூடாக இருக்கும்போது வந்து நீங்கள் நிறைய ஐட்டம் வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ அதே மாதிரி வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே இருக்கிற பீஸ் வந்து வரன்ட்டு ஆகாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பக்கம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா டைரெக்டாக வந்து ஃபயரில் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிருங்க. இப்போ வந்து பாபிக்யூ வந்து அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த சிக்கன் வந்து அந்த டைரெக்டாக அந்த ஃபயரில் ரோஸ்ட் ஆகி வரும்போது அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதை குக் ஆகிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வந்து இன்றைக்கி இது கூட ஷவர்மாவும் பண்ண போகிறோம். ஷவர்மா பிரெட் வந்து இங்கே ரெடிமேடாக கிடைக்குதுங்க, அதை நான் வாங்கிட்டேன். இப்போ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கேரட்டு, குக்கும்பர், ஆனியன் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அப்புறம் லெட்டூசி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற காரமெல்லாம் வந்து போயிட்டு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க நான் கேரட் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ தான் அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவரெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பால்கனி வியூ வந்து இப்படி தான் இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து ஃபுல்லாக பெரிய கார்டன் மாதிரி இருக்குது. நல்லா க்ரீனிஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. இப்போ ஷவர்மாக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் வந்து மயனீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிளைன் மயனீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் பர்கருக்கு யூஸ் பண்ணலாம். பர்கர் பன்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நான் கொஞ்சம் பிளைன் மயனீஸும் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாஸும் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பிரஸ்ட் பீஸ் வந்து குக் ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் நெக்ஸ்ட்டு செட் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரஸ்ட் பீஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கோடு போட்டு வைங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் லெக் பீஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன்லங்க ஷவர்மா பிரெட் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு, இதுதான் நான் சொன்னது. பிட்டா பிரெட்டுன்னு இருக்குங்க. இது வந்து எப்படின்னா வந்து சின்னதாக இருக்கும், நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ இதை நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம பிரஸ்ட் பீஸ் வச்சுருந்தோம்லங்க, அதுவும் வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஷவர்மாக்கு இந்த மாதிரி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இப்போ சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் வந்து அந்த ப்ரெட்டு வந்து வச்சோன்னா வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக குக் ஆகி வருங்க. இது வந்து 2 மினிட்ஸ் மட்டும் வந்து நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க, சூப்பராக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் 2 பக்கம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து இதுக்கு பதிலாக வந்து ஸ்டவ்வில் கூட சூடு பண்ணலாங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த ஃப்ளேமில் காமிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம சப்பாத்தி செய்வோம்லங்க, அந்த தவாவில் வந்து நீங்கள் எதுவும் ஆயில் அப்ளை பண்ணாமல் 2 மினிட்ஸ் வந்து 2 பக்கமும் வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் வந்து. இப்போ பாருங்கள், நான் அது டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டராக வந்து 2ஆக கட் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி கட் ஆகிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேக்கெட்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வைக்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரேப் மாதிரியும் கிடைக்குங்க. ஸோ இதுலேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அந்த சாஸ் வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட வந்து க்ரீன் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எங்கிட்ட வந்து கொரியாண்டர் புதினா இல்லை, அதனால் அதை நான் செய்ய முடியலைங்க. தந்தூரிக்கான க்ரீன் சட்னி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம சாஸ் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்து சிக்கன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரட், லெட்டூசி, குக்கும்பர், ஆனியன் இது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கமுமே வந்து சிக்கன் பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த டேஸ்டியான லஞ்சை நாங்கள் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து இந்த வீலாக்கை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.